ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யோகி எடிட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா எனர்ஜி ரிங் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பிக்சார்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிரியேட் நியூ கொடுத்து எடிட்டே ஃபோட்டோஸ்னு கொடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு இருக்கும். இந்த கலர் பேக்ரவுண்ட்ஸில் நான் பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி நான் பிளாக் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டூல்ஸ் போய்ட்டு கிராப் போய்ட்டு எனக்கு தேவையான ரிசொல்யூஷனில் வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் நான் ரிசொல்யூஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இப்படி கொடுத்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் வந்து நான் ரீசைஸ் பண்ண உடனே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு ஆட் ஃபோட்டோஸ்னு கொடுக்க போகிறேன். ஆட் ஃபோட்டோஸ்னு கொடுத்து நான் ஆல்ரெடி கட் அவுட் பண்ண இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி கட் அவுட் பண்ண இமேஜை இப்படி நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இரேஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த இரேஸில் போய்ட்டு ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிறேன். ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்படியே நான் இந்த மாதிரி இரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் இரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து லைட்டாக அங்கங்கே மட்டும் இரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் இந்த மாதிரி இரேஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹைலைட்ஸ் இருக்க பிளேஸ்லாம் வந்து லைட்டாக நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் கட் அவுட் பண்ணதில் ஹைலைட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் இந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக இரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹேர்கிட்டையும் லைட்டாக வந்து இரேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஹேரும் வந்துட்டு லைட்டாக தெரியக்கூடாது. பிளாக் பேக்ரவுண்டில் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஹேர் வந்து தெரியாது. ஸோ வந்து நான் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மெர்ஜ் ஆகிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டுக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு தேவையான பொசிஷனில் வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து ஆட் ஃபோட்டோ கொடுக்குறேன். ஆட் ஃபோட்டோ கொடுத்து இதில் வந்து இந்த எனர்ஜி ரிங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த எனர்ஜி ரிங் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அங்கே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி நான் வந்து இந்த எனர்ஜி ரிங்கை வந்து இம்போர்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த பிளெண்ட் ஆப்ஷன் போகிறேன். இந்த பிளெண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஸ்க்ரீன் வேணும்னா ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், இல்லைனா லைட்டன் வச்சுக்கலாம். நான் வந்து லைட்டனில் வச்சுக்கிறேன். லைட்டனில் வச்சுட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து இப்படி பெருசாக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே மேலேருந்து இப்படி வந்து கீழே வந்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ஓவல் ஷேப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நான் இப்போது இப்படி வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் கரெக்டாக இந்த நெக்குக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன். நெக்குக்குன்னா எக்ஸாக்டாக நெக்குக்கே வந்து செட் ஆகாது, கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரேஸ் ஆப்ஷன் கொடுங்க. இரேஸ் கொடுத்து இந்த இரேஸில் போய்ட்டு ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக இரேஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரா லேயர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இரேசிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரிங்கோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் கொடுத்து ஆட் ஃபோட்டோ வந்து போங்க. ஆட் ஃபோட்டோவில் மறுபடியும் இந்த ரிங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதை நார்மல்லேருந்து ஸ்க்ரீன் மோடாக மாற்றிக்கோங்க, பிளெண்டிங் மோடில். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றின உடனே இந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கரெக்டாக இந்த ஓவல் ஷேப்புக்கு நீங்கள் வந்து இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிற ஃபீல் வரும். இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆன உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரேஸ் ஆப்ஷன் வந்து கொடுங்க. இரேஸில் போய்ட்டு மறுபடியும் இரேஸ் போய்ட்டு இதில் வந்து ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிட்டு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து இரேஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டவுன்லோட் இமேஜ் கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து வெளியே வந்துட்டு ஸ்னாப்சீட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்னாப்சீட் வந்து போயிட்டு ப்ளஸ் கொடுத்து ஆட் ஃபோட்டோக்கு போயிட்டு பிக்சார்ட்டில் வந்து நம்ம இது எடிட் பண்ண இமேஜை வந்து இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இது டூல்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு செலக்டிவ் வந்து போங்க. இந்த செலக்டிவில் கரெக்டாக இந்த ஃபேஸுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்த ஃபேஸுக்கு மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபேஸுக்கு மட்டும் உட்கார மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பிரைட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் லைட்டாக கம்மி பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரக்சரில் வந்து கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு மறுபடியும் பிரைட்னஸில் வந்து கொஞ்சம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் டூல்ஸ் போயிட்டு டபுள் எக்ஸ்போஷர் வந்து போங்க. டபுள் எக்ஸ்போஷர் போயிட்டு ஆட் இமேஜ் வந்து கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து இதில் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஸ்மோக் இமேஜை வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைலில் போயிட்டு இது லைட்டன் வந்து கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒப்பாசிட்டியில் வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் கம்மி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் டிக் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா பாதி ப்ராசஸ் வந்து முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து லைட்டாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டூல்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதில் வந்து ஹேஷ்டேக் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து நேம் வந்து டைப் பண்ணிட்டு இப்படி வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு இப்போ வந்து நான் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா டூல்ஸ் வந்து போயிட்டு இப்போ வந்து விக்னிட் போங்க. இந்த மாதிரி விக்னிட் போயிட்டு இதில் வந்து அவுட்டர் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. -72 கொடுக்குறேன். இன்னர் பிரைட்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் டிக் கொடுத்து இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Yokesh. Thanks for watching.